அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பஞ்சமி. 3 ஏலக்காய் போதும் லட்சக்கணக்கில் பணம் கையில் புரளும் கோடி கடனும் காணாமல் போகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பொதுவாகவே வியாழக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதிலும் மார்கழி மாத வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது கருங்காலியை பற்றி நம்ம நிறைய பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸ் கீழெல்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினல் கருங்காலி எங்க கிடைக்கும், நீங்க விற்பனை செய்றீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம எந்த ஒரு வியாபார நோக்கத்துடனும் எந்த ஒரு பொருட்களையும் விற்பனை செய்யறது கிடையாதுங்க. இருந்தாலும் இந்த கருங்காலி மாலையை நிறைய பேர் நீங்க கேட்டிருக்கிறதுனால இதை நம்ம பர்சனல் யூஸ்க்காக வாங்குற இடத்துல இருந்து உங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேங்க. ஆனால் இதனுடைய விலை உயர்வாக தாங்க இருக்கும், காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நார்த் இந்தியால இருந்து வாங்குறோம். இந்த கருங்காலியை நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் செஞ்சு பார்த்துக்கலாம். இதை தாண்டி இந்த கருங்காலி மாலையை நம்ம அப்படியே டைரக்டா கொடுக்கிறது கிடையாதுங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த 2 நாட்களுமே நம்ம பூஜைகள் செய்யறோம். 108 முறை வராகியின் காயத்ரி ஜபம் செஞ்சு மந்திர உருவேற்றி இந்த மாலையை நம்ம டிஸ்பேட்ச் பண்றோம், அதாவது டெலிவரி கொடுக்கிறோம். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு இந்த கருங்காலி மாலையை நம்ம கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இதை நம்ம சொல்லியிருக்கோம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யறோம்ன்றதா இப்ப நீங்க வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுல ரொம்ப நாளா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற கருங்காலி கோலில் அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளி வாராகி கிரீடத்திற்கு தாங்க இந்த பூஜையை நம்ம செய்யறோம். 108 முறை மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு இந்த மாலை ஒரு நாள், அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி இரவு முழுவதுமே அந்த கிரீடத்தில் இந்த மாலைகள் இருக்கும். அதற்கு பிறகுதாங்க நம்ம டெலிவரி கொடுப்போம். இந்த பூஜையினுடைய போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். கருங்காலியை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுமே போடலாங்க. எந்த ஒரு சாஸ்திரத்திலேயுமே குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கருங்காலியை போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ஆண்கள் பெண்கள் இதை எல்லாருமே பயன்படுத்தலாம். இதற்கு எந்த விதமான தோஷமும் கிடையாதுங்க. காயத்ரி ஜபம் செஞ்சு இந்த மாலையை கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாக உங்களுக்கு இருக்கும். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு பிரேஸ்லெட்டாகவும் நம்ம கொடுக்கிறோம். பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க, கிரக தோஷங்கள் விலக, உடல் ரீதியான நோய்கள் தீர, எதிரிகள் தொல்லை நீங்க, மிகவும் குறிப்பாக கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் விலக, மேலும் செவ்வாயின் ஆதிக்கம் இந்த கருங்காலியில இருப்பதனால சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாலையை நீங்க போட்டுக்கலாம். திரும்பவும் சொல்றேங்க, இதை வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. ஆத்மார்த்தமாக பூஜை செஞ்சு நம்முடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே பலன் பெறணும்ன்றதுக்காக தான் நம்ம கொடுக்கிறோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி அன்னையிலிருந்து தாங்க, அன்னைக்கு தாங்க நம்ம முதல் பூஜையை, அதாவது யூடியூப்ல நம்ம ஆட் கொடுத்து முதல் பூஜையை செய்ய போறோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த 2 நாட்களுக்கு மட்டும் தாங்க நம்ம பூஜை செய்வோம். அதே போல நிறைய மாலை நம்ம வாங்கி வைக்கலங்க. லிமிட்டடா ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்கோம். ஒரு அட்ரஸ்க்கு மேக்ஸிமம் 2 மாலை மட்டும் தாங்க நம்ம கொடுப்போம். ஏன்னா எல்லாருக்குமே போய் சேரணும். அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு தேவைன்னா நீங்க வாங்கிக்கலாம். ஒரு மாதத்திலிருந்தே உங்களுக்கு பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவோட எண்ட்லயும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு
கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். இன்றைய தினம் பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:11 பஞ்சமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 வரை பஞ்சமி திதி இருக்குங்க. வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் இரவு 7 மணி முதல், அதாவது டிசம்பர் 19 வியாழக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ண முடியாதவங்க நாளைய தினம் டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை செய்து முடிக்கணும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க. அதுதான் ஏலக்காய். 3 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம எடுத்துக்கணும். பணவசியம் மற்றும் ஜனவசியம்னு இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். 3 எண்ணிக்கையில சுத்தமான நல்ல ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பழைய ஸ்டாக் ஏலக்காய் அல்லது விதைகள் வெளியேறிய ஏலக்காயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா வீட்ல இருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதியதாக கடையில வாங்கிக்கோங்க. தாந்திரிகத்திற்கு வாசனை குறையாமல் இருக்கக்கூடிய ஏலக்காய்க்கு தாங்க அதிகமான பலன்கள் கிடைக்கும். இப்ப நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தரையில சேர்லன்னு எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். தவறு கிடையாதுங்க. வீட்ல ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்றீங்க அல்லது கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 3 ஏலக்காயை வச்சு விரல்களால மூடி உங்க கைய மடி மீது நீங்க வச்சுக்கோங்க. இப்ப வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், 16 செல்வங்களும் நிறையணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் பீஜாட்சரம் கலந்த வராகியின் இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லணும். 15 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் சொல்லிக்கலாம். கவனம் சிதறாமல் அன்னை வராகியை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 3 ஏலக்காயை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது ஜிப்லாக் கவர்ல போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க. பேப்பர்ல மடிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. டைரக்டா கூட நீங்க போட்டு வைக்கலாம். இன்கேஸ் பர்ஸ்ல நீங்க வைக்கிறீங்க, கீழே விழ வாய்ப்புகள் இருந்தால் நீங்க பேப்பர்ல மடிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா கூட நீங்க வைக்கலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றணும். 3 மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் ஒரு பஞ்சமி திதி அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைங்க. வளர்ப்பிறை, தேய்பிறைன்னு எந்த பஞ்சமி அன்னைக்கு வேணாலும் இதை நீங்க செய்யலாம். பழைய ஏலக்காயை நீங்க கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. அதனுடைய பவர் குறைந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.